திமுகவிற்கு சவால் விடும் அணி எது என்ற தலைப்பிலே பேச சொன்னார்கள். முதல்ல நான் நெறியாளர் ரொம்ப நேர்மையான நெறியாளர், நடுநிலையாளர் என்ற பாராட்டு பெற்றவர். அவருடைய எண்ணம் எனக்கு தெரியும், ஆனால் ஆடையின் வண்ணம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. என்னடா இது சகோதரி இப்போவே ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாங்களான்னு. இருந்தாலும் நம்பிக்கையோடு பேசுகிறேன். ஆமாம், அனைத்து அச்சு ஊடகங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பேசு பொருள்னா என்ன? உங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அமைக்காதா? அமித்ஷா என்ன சொன்னார்? உங்கள் மாநில தலைவர் நயினாரண்ணா என்ன சொன்னார்? இதே தான் பேசு. அப்போனா மக்கள் மனநிலை ஊடகங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. திமுகவுக்கு சவால் விடும் மட்டுமில்லை, அடுத்த ஆட்சி அமைக்க போகும் அணி அஇஅதிமுக தலைமையில், எடப்பாடி அவர்கள் தலைமையில் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பது முடிந்த முடிவாக எல்லாருக்கும் விளங்கிடுச்சு. அதனால தான் இதை அமித்ஷா சொன்னதை மட்டும் சொன்னீங்க, எடப்பாடியார் என்ன சொன்னார் அதுக்கு? அதை சொல்லவில்லை. சஸ்பென்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கக்கூடாதுங்க. அந்த சஸ்பென்ஸ் தான் த்ரில்லே. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப தான் டெம்போ ஏறிட்டே போகும். அதனால் என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அதே மாதிரி இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை நினைத்து பாருங்கள். 4.5 ஆண்டு காலமாக திமுகவின் அனைத்து தலைவர்களும் மூச்சை பிடித்து கொண்டு எதிர்த்த ஒரே கட்சி பாஜக தான். எந்த கட்சியை அவர்கள் எதிர்த்தார்கள்? அவங்க நடத்திய அத்தனை போராட்டங்கள் எதை கேட்டாலும் மத்திய அரசு, எதை கேட்டாலும் மோடி அவர்கள், எதை எடுத்தாலும் மத்திய மாநில அரசின் போராட்டமாக கவர்னரில் ஆரம்பித்து எல்லா போராட்டங்களும் திமுகவின் உயிர் மூச்சே பாஜக எதிர்ப்பு போராட்டங்கள் மட்டும்தான். அதனால் பாஜகவை முன்னிலைப்படுத்தி மட்டுமே அவர்கள் செய்வதால் இன்னைக்கு திமுகவுக்கு சவால் விடும் அணியாக உயர்ந்து நிற்கும் ஒற்றை அணி எங்களுடைய பாஜக அணி, என்டிஏ கூட்டணி. திமுக உடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் கட்சி திமுக கட்சி. திமுக 49 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் 25 ஆண்டு காலம் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக தான் தமிழகத்தை அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. திமுகவை நிறைய ஓய்வு கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருந்து தான் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால ஆட்சிக்கு வந்தால் கூட அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம எதிர்க்கட்சி தான் அப்படின்னு நினச்சி அவங்களே போராட்டம் தான் இன்னும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு. வி ஆர் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வி ஆர் எஜுகேட்டர்ஸ். அவங்களே போராட்டம் சார். எதுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை கூட செய்யாமல் மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி மக்களை திசை திருப்பது ஒன்றே தனது வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விளக்கமாக சொல்ல வைத்தமைக்கு நன்றி. நீங்கள் ட்ரெஸ்ஸு கலர் பார்த்து நான் தப்பாக நினச்சிட்டேன். அதாவது மிக முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்கள், முன்னேற்றத்துக்கான திட்டங்கள், இது மாதிரியெல்லாம் சொல்வதை விட மக்களுக்கு ஒரு நலம் பயக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக அமையாமல், நீங்கள் நீட்லையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, மின் கட்டணத்துலையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, மகளிர் உரிமை தொகையா மக்கள் ஏமாந்துட்டாங்க, தண்ணீர் வரி, சொத்து வரி, ஆசிரியர்கள் நியமனம் மக்கள் ஏமாந்துட்டாங்க, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் மக்கள் ஏமாந்துட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் பாவம் ரொம்ப துன்பப்பட்டுட்டாங்க. நீங்கள் எந்த துறை எடுத்தாலும், இன்னும் இதை பற்றியே நான் பட்டியல் சொல்லிட்டு போனேன்னா எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மிக 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 அதிகமாக விரிவடைந்து கொண்டே செல்லும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மிக தெளிவாக இருந்தார்கள். அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அமைச்சராக பொறுப்பேற்றவர் சொன்னார், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் வண்டி கட்டிட்டு போய் அள்ளுங்க மண்ணை, எவன் கேட்குறான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பன் மீடியாவில் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழகத்தின் மண் வளம் முற்றிலுமாக சுரண்டப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் குடி தண்ணீரே கிடைக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் மண்ணில் மிகப்பெரிய ஊழல், செம்மண்ணில் ஊழல், மெத்து, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சா எல்லா இடத்துலையும். நேற்று கோவையில் மிகப்பெரிய கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ரொம்ப எளிதாக பள்ளிக்கூடங்களில் பரவுது. கலாச்சார சீரழிவு நடக்குது. டாஸ்மாக் ஊழல், நிலக்கரி ஊழல் அப்படின்னு ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டினால் எனக்கு தெரிஞ்சு திமுகவை எதிர்க்கும் மிக சவால் விடும் வலுவான அணி மக்களாகிய உங்கள் அணி தான். எல்லாருமே இன்றைக்கு திமுக அரசின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள், வேகத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கண்டிப்பாக அவர்கள் வாக்குகளாக பதிவு செய்வார்கள்.
அது அண்ணன் பார்த்தாரு, டிடிவி வரலன்ட்டாரு, ஓபிஎஸ் வரலன்ட்டாரு, மக்களை சேர்த்துருவோம் கூட்டணியிலன்ட்டாரு. அதாவது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவங்க பிரஸ் மீட்ல சொன்னதை நான் தேர்தல் நடக்கிற வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் யார் எந்த கூட்டணியில் இருப்பா, யார் எந்த கூட்டணியிலேருந்து விலக போகிறா. திமுகவில் இருக்க கூட்டணிகள் வந்து ஒரு தேன் கூடு மாதிரி, உள்ள தேன் நிறையா இருக்குங்கிறதுனால வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க கட்டுக்கோப்பாக இருக்குது, தேன்கூடு பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கிறது. என்றைக்கு அங்கே அவர்களுக்கு தேன் கிடைக்கவில்லையோ எல்லாம் பறந்துடுவாங்க, எங்கே அடுத்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு. அங்கே இருக்கிறதுனால இது நான் சொல்லலை, முத்தரசன் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். யார் யாருக்கு எத்தனை கோடி தேன் வழங்கப்பட்டது ஒவ்வொரு கட்சிக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் தேன் இருக்க வரைக்கும் வேலைக்கார தேனீக்கள் அங்கே சுற்றி கொண்டிருக்கும், வெகு விரைவில் காணாமல் போகும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக பாஜகவோட வேண்டாம். அதிமுக கிட்ட என்ன சொன்னாங்க, என்ன இருந்தாலும் நீங்களும் நானும் பாய் பாய், அதனால் திராவிட கட்சி தான் நம்ம, அதனால் நீங்கள் பாஜக கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு ஓவர் அக்கறையில் ஓனாய் அக்கறையில் அவங்க வந்து சொன்னாங்க. அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு எவ்வளோ முடியுமோ தடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே அச்சம், பயம். இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி உருவானால் தன்னால் ஆட்சியில் தொடர முடியாது என்ற அச்சத்தின் காரணமாக திமுகவில் இந்த முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இது வந்து தலைவர்கள் முடிவு செய்து மட்டும் வரல. இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் எடப்பாடி அவர்கள் போகிறப்ப பார்த்தா கூடுற கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் சொல்கிறது மக்கள் இந்த கூட்டணியை வரவேற்கிறார்கள் என்று. அதிமுக கொடிகள் எத்தனை பறக்கிறதோ அதற்கு இணையாக பாஜக கொடியும் அங்கு இணைந்து பறக்கிறது. அதனால் இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த அணி திமுகவுக்கு சவால் விட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் ஆட்சி மிகப்பெரிய மாற்றங்களை, இன்றைக்கி இந்தியாவோட நன்மதிப்பு உலகத்தில் மிக உயரமாக உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடு ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்திருக்கும் போதும் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் அவர்களுக்கு சவால் விட்டு இந்தியா இன்று தனியாக நிற்கிறது. இறங்கி வர்றாரு படிப்படியாக. அங்கே வந்து அமெரிக்க அதிபர் வந்து இன்றைக்கி வந்து நான் மோடியோட பேசணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிற அளவுக்கு நம்ம துணிச்சலாக அமெரிக்க தேசத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்தியாவின் வளர்ச்சி உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி பீடு நடை போட்டு கொண்டிருக்கிற வளர்ச்சி, அது தமிழ்நாட்டுக்கு வேணும்னா தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை இதயத்திலிருந்து நேசிக்கும் மோடி அவர்களின் எண்ணம், அவருடைய ஆட்சி இங்கே வர வேண்டும். யார் கொண்டாடினாங்க நம்ம ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும்? நம்மளுடைய மோடி அவர்கள் தான். மத்திய அரசுலேருந்து யார் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? அதனால் இப்போ நம்முடைய தமிழக மக்களுக்கு தேவை ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றம் வராவிட்டால் தமிழகத்தை காப்பது மிக மிக அரிதாகிவிடும். அதனால் மக்கள் எல்லாம் இன்று மோடி அவர்களின் நல்லாட்சியை கண்ட பிறகு நம்முடைய என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவோட மிகப்பெரிய இணக்கமுடையவர். எடப்பாடி அவர்களின் தலைமையில் இங்கு உருவாகி இருக்கும் எங்களுடைய கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக, திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் கூட்டணியாக உயர்ந்து நிற்கிறது. இந்த வரப்போகிற தேர்தலில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற கருத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.